So in class Java multiple catch block பற்றி பார்க்கிறோம். So இது multiple catch block வந்து எப்போ occur ஆகும்னா Java exception கான்செப்ட் வந்து வருது. So exception ஹேண்டில் பண்றதுக்கு எப்போனா at the time of runtime there will be any exception occur ஆச்சுனா Java வந்து என்ன பண்ணலாம்னா we can use 5 keywords. ஒன்னு வந்து try, catch, throw, throws and finally keyword இருக்கு. So நார்மலா try catch யூஸ் பண்ணலாம். So இப்போ நம்ம multiple catch blockங்கிறது வந்து என்னன்னா more than one catch வந்து என்ன இருக்கும்னா actually வந்து அந்த blockல வந்து இருக்கும். actually வந்து just ஒரு exam program பார்ப்போம். just இங்க class ஓட நேம் வந்துன்னா multiple catching இருக்கு. So இது main method public static void main it contains the string array arguments. So இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா ஒரு integer array வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதோட சைஸ் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா 5 கொடுத்திருக்கோம். So இந்த program பொறுத்தவரைக்கும் actually வந்து என்னன்னா 30 divided by 0 இருக்கு actually வந்து so இது என்ன பண்ண முடியாதுன்னா any number divided by வந்து என்ன பண்ண முடியாதுன்னா 0 வந்து டிவைட் பண்ண முடியாது so அது வந்து என்னன்னா கம்பைல் டைம்ல வந்து தெரியாது so நமக்கு ரன் டைம்ல தான் வந்து தெரியும் so என்ன பண்ணனும்னா actually வந்து இது பண்ண முடியாதவங்க என்ன பண்ணனும்னா actually வந்து எது கேட்ச் ஸ்டேட்மென்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணனும் so ஜாவா பொறுத்தவரைக்கும் என்னன்னா any number divided by 0 க்கு வந்து predefined exception என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா arithmetic exceptionங்கிறது பண்ணி வச்சிருக்காங்க so அப்புறம் அது வந்து என்ன பண்ணனும்னா actually வந்து இத செக் பண்ணுது so arithmetic exception catch இருக்கான்னு சொல்லி இருக்குது so the arithmetic exceptionங்கிறது ஒரு கிளாஸ் நேம் ஈங்கிறது அதோட ஆப்ஜெக்ட் நேம் ஜஸ்ட் அந்த catch blockல உள்ள வருது so அதுக்குள்ள மெசேஜ் வந்து என்ன பண்ணிருந்தா arithmetic exceptionங்கிற மெசேஜ் வந்து நமக்கு என்ன பண்ணும்னா அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும் so அதுக்கு அடுத்து என்ன catch statements இருந்தாலும் என்ன பண்ணாதுன்னா it won't execute அந்த catch blockல வந்து எந்த ஸ்டேட்மென்ட்ஸ்க்கும் வந்து போகாது so அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து பண்ணிட்டு வெளியில வந்து வரும்போது என்னன்னா போகாம லாஸ்டா வந்து என்ன பண்ணும்னா the terminateங்கிற மெசேஜ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும் சோ இது வந்து இன்னொரு வந்து என்ன கொடுத்திருக்கோம்னா இன்னொரு arithmetic exception வந்து ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பை 0 பண்ணும்போது அந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும் இன்னொரு எக்ஸெப்ஷன் டைப் வந்து நம்ம ப்ரீடிஃபைன்ட் ஆகிறது வந்து என்னன்னா array index out of bounds exceptionங்கிறது ஒன்னு கொடுத்திருக்கோம் சோ இது எப்போ ஜாவால அக்கர் ஆகும்னா நம்ம array size டிக்ளேர் பண்ணிருக்கோம் இங்க சைஸ் வந்து என்ன ஆக்சுவலா வந்து நம்ம 5 கொடுத்திருக்கோம் இந்த சைஸ் இல்லாம இந்த சைஸோட வேற எக்ஸிட் பண்ணி நம்ம போகும்போது அரேயோட சைஸ் பண்ணும்போது நம்ம என்ன வருமோ வெளியில போகும்போது என்ன ஆகும்னா அந்த array index out of boundsங்கிற எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகும் சப்போஸ் இந்த ப்ரோகிராம்லயே வந்து என்னன்னா ஜஸ்ட் இந்த ரைட்ஸ் மட்டும் இல்ல ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா அரேயோட சைஸ் வந்து நம்ம 5 டிக்ளேர் பண்ணிருக்கோம் பட் ஆனா நம்ம அரேயோட சைஸ் வந்து a of 10 வந்து கொடுக்கிறோம் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்ப என்ன பண்ணனும்னா இதுவே வந்து என்னன்னா at the time of compile time வந்து தெரியாது just at the run time வந்து என்ன பண்ணும் it will check பண்ண போகுது செக் பண்ணிட்டு என்ன பண்ணுது array index out of bounds exception சொல்லி இருக்கான்னு செக் பண்ணுது இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகுது அதுக்குள்ள உள்ள ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் that is array index exception occurs ங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகும் அதுக்கு அடுத்து இந்த பிளாக்ல எக்ஸெப்ஷன் பிளாக்ல போகாது then இதனோட ஆக்சுவலா வந்து அதுக்கு அப்புறம் டெர்மினேட் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும் சோ அதே மாதிரி இன்னொரு வந்து இங்க எக்ஸெப்ஷன் நம்ம வந்து கொடுத்திருக்கோம் சோ இந்த எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா it is a super class of all the exceptions சோ இது வந்து என்ன பண்ணும்னா இந்த எக்ஸெப்ஷன் இல்லாம வேற என்ன எக்ஸெப்ஷன் இருந்தாலும் என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு டைப்ல எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் சோ இட்ஸ் a super class of all the exception சோ இந்த மல்டிபிள் catch blockல ஆக்சுவலா வந்து இன்னொரு மெயின் பர்பஸ் என்னன்னா சோ அது வந்து என்னன்னா இப்போ நம்ம மூணு எக்ஸெப்ஷன் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருவோம் ஒன்னு arithmetic exception array index out of bounds exception இன்னொரு தேர்ட் ஒன்னு வந்து என்னன்னா எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் இத நம்ம ஆர்டர் வந்து எக்ஸெப்ஷன்ங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் தி எக்ஸெப்ஷன் சொல்லணும் சோ இப்போ இத வந்து இந்த catch ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம arithmetic exception array index out of bounds exception கொடுத்தோம்னா கம்பைல் டைம்ல வந்து என்ன பண்ணும்னா एक्चुअली it gives an error எதனாலனா முத வந்து parent class வந்து என்ன பண்ணிக்கலாம் एक्चुअली வந்து child class then அதுக்கு அப்புறம் தான் parent class வரணும் அதனால என்ன பண்ணனும் exceptionங்கற இதுதான் வந்து என்னன்னா லாஸ்டா இருக்கணும் exceptionங்கறது வந்து என்னன்னா it will have all types of exception வந்து ஹேண்டில் பண்ணிடும் so the multiple catch block என்னன்னா நம்ம ரன் டைம்ல வந்து நம்ம ப்ரோகிராம் வந்து ஏதாவது எக்ஸிகியூஷன் எரர் வந்துச்சுனா எக்ஸிகியூஷன் வந்து உள்ள வந்து நம்ம கொடுத்துருவோம் அது வந்து என்னன்னா கம்பைல் டைம்ல தெரியாது எனி நம்பர் டிவைடட் பை 0ங்கிறது தெரியாது அதே மாதிரி array index out of boundsங்கிறது தெரியாது சோ அத நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஜாவால என்ன பண்ணிக்கலாம்னா we can use multiple catch blocks வந்து யூஸ் பண்ணிக்கலாம் thank you